ஒருவர் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் அஃபரஐத, அந்த மனிதனை நீர் பார்க்கவில்லையா, இத்தகத இலாஹு, அவனுடைய கடவுள் எது தெரியுமா, ஹவா, அவனுடைய மனோ இச்சை. அந்த மனோ இச்சை எதனை சொல்கின்றதோ அதனை அவன் செய்வான். அது என்ன சொன்னாலும் அதனை அவன் செய்வான். நீ ஏன் இப்படி நடந்து கொள்கின்றாய்? குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றதா, ஹதீஸில் இருக்கின்றதா, நபி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கின்றதா, இஸ்லாம் இப்படி சொல்கின்றதா என்று கேட்டால் இல்லை. என்னுடைய மனம் இப்படி செய்ய சொல்கின்றது என்பதை தவிர வேறு எந்த ஆதாரமும் எந்த அடிப்படையும் இருக்க மாட்டார். இப்படித்தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இதனைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இப்படி ஒருவர் வாழ்வதும் ஷிர்க். எங்களுக்கு தெரியும், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் அதனை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். வேறு பாவங்கள், பெரும்பாவங்கள் அல்லது சிறிய பாவங்கள் அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான், அல்லது நரகத்தில் சிறிது காலம் வைத்திருப்பான். ஓரிரை கொள்கை ஒருவருடைய உள்ளத்திலே இருந்தால் இறுதியில் மன்னிப்பு கிடைக்கும், அல்லாஹ் தஆலா நாடக்கூடிய நேரம். ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு மன்னிப்பே இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அவ்வளவு பாரதூரமான விஷயம். இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் பார்க்குறது எப்படி என்று சொன்னால், நாங்கள் தான் சிலையை வணங்கலை, நாங்கள் தான் மரத்தை வணங்க இல்லை, மாட்டை வணங்க இல்லை, நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க இல்லை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த குர்ஆன் வசனத்தை விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் அது மாட்டை வணங்குவது, கல்லை வணங்குவது அது அடங்கினாலும் கூட அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒருவர் தன்னுடைய உள்ளத்தை தனது வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டால், தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் அதுவும் கடவுளாக்கி கொள்வதுதான், அதுவும் ஷிர்க்குத்தான். பாருங்கள், எவ்வளோ ஒரு தெளிவான அடிப்படையான ஒரு விடயம். இந்த அடிப்படை எங்களிடத்தில் சீராகவில்லை என்றால், எங்களுடைய உள்ளம் இந்த அடிப்படையில் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றோம். ஒருவர் தொழுகின்றார், தொழக்கூடியவர், இகாமத்து ஸலா இருக்கின்றது. நாங்கள் அவரிடத்தில் கேட்போம், நீங்கள் எப்படி தொழுகின்றீர்கள்?